அம்மா ஊரில் மாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா போட்டிருந்தாங்கங்க. அதுக்கு பொங்கல் வைக்க தான் போயிருந்தேன். இந்த கோவிலில் வந்து எப்போவுமே வருஷம் வருஷம் தேர் போடுவாங்க, மாரியம்மன் சாமி. அந்த தேர் அப்போது நாங்கள் போய் பொங்கல் வச்சுட்டு குழந்தைங்களெல்லாம் உருளைத்தண்ணை ஊட்டிட்டு நாங்களும் உருளைத்தண்ணை உருளுவோம். காலையிலேருந்தே நிறைய பொங்கலுங்க, நிறைய பொங்கல் வச்சதுனால இடம் இல்லை. அதனால் காலையிலேயே குழந்தைங்கள உருளைத்தண்ணை ஊட்டிட்டு கடைசியாக தான் ஒரு மதியம் போல் தான் பொங்கல் வச்சேன். பொங்கல் வச்சு முடிச்சுட்டு தான் சாமி சிறப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம். அன்றைக்கே வந்து தேர், செவ்வாய்க்கிழமை பொங்கல் வைப்பாங்க, ஆனால் புதன்கிழமை தான் தேர். அன்றைக்கும் பொங்கல், அன்றைக்கே அளவு குத்து எல்லாமே நடக்கும். அன்றைக்கி தான் உருளைத்தண்டமும் உருட்டுவோம். சாமி பாருங்கள், அலங்காரம் பண்ணி தேர் ஃபுல்லாக ஜோடனை பண்ணி வச்சுருக்காங்க. இது தாங்க மாரியம்மன் கோவில். பக்கத்துலேயே பிள்ளையார் கோவில், அரச மரம் எல்லாமே இருக்குது. பக்கத்துலேயே ஸ்கூலு, எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலு. 5th வரையும் இருக்குங்க. நான் சின்ன வயசில் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். 5th வரைக்கும் இந்த ஸ்கூல் தான் படித்தேன். இந்த கோவிலை சுற்றி தான் விளையாடுவோம். இதெல்லாமே ஒரு மறக்க முடியாத நினைவுகள். எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கோவில்னு சொன்னாலே இந்த கோவில் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா பெருசாக வெளியில் எங்கேயும் சின்ன வயசில் போனதில்லை. பொங்கல்லாம் நிறையா வச்சுருந்தாங்கங்க. நிறைய பொங்கல் வந்திருந்தது இந்த வருஷம். நாம்ளும் பொங்கல் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு உருளைத்தண்ணை ஊட்டிட்டு சிறப்பாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங்காக தான் தேர் இழுக்க போகிறாங்க. அதனால் சரி ஈவினிங் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சாமிக்கு பட்டு பாவாடை, மாலை, அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், கற்பூரம் பத்தி, வெத்தலை பாக்கு, இந்த மாதிரி எல்லாமே வச்சு அதில் ஒரு காணிக்கையாக கொஞ்சம் காசு மட்டும் வைப்போம். அப்புறம் சாமிக்கு வந்து மாலையில் குத்துவோம் காசு. இந்த மாதிரி தாங்க எப்போவுமே நம்ம சிறப்பு கொடுக்கறது. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.